Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. சற்று முன் ஒரு அண்மை செய்தி கிடைத்திருக்கிறது நேயர்களே, அதனை பார்க்கலாம். அண்மை செய்தி. தமிழக வெற்றிக் கழகத்தின் பூத் கமிட்டி மாநாடானது 5 மண்டலங்களில் நடைபெற இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. மேலும் விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்கிட கேட்கலாம். மணிகண்டன் வணக்கம். எந்தெந்த மண்டலங்களில் இந்த பூத் கமிட்டி மாநாடானது நடைபெற இருக்கிறது, யார் தலைமையில் நடைபெற இருக்கிறது, விவரங்கள் என்ன? வணக்கம். தமிழக வெற்றிக் கழகத்தை பொறுத்தவரையில 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கும் பொருட்டு பூத் கமிட்டி அமைப்பதுல மும்முரம் காட்டி வருகின்றனர். அந்த அளவுல பூத் கமிட்டி மண்டல மாநாடுகளை நடத்த திட்டமிட்டிருந்தனர். ஏற்கனவே அதற்கான முன்னெடுப்புகள் எடுக்கப்பட்டக்கூடிய நிலையில நேற்றைய தினம் அக்கட்சியுடைய பொதுச் செயலாளர் என் ஆனந்த் தலைமையில கட்சியுடைய தலைமை அலுவலகத்துல மாவட்ட செயலாளர்கள் மற்றும் முக்கிய நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதுல ஒரு மிக முக்கிய முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில 5 மண்டலங்களாக இந்த பூத் கமிட்டி மாநாடுகளை நடத்த திட்டமிட்டிருக்கின்றனர். முதற்கட்டமாக கோவையிலிருந்து இந்த பூத் கமிட்டி மாநாட்டை துவங்குவதற்கு தமிழக வெற்றிக் கழகம் ஆயத்தமாகி வருகிறது. ஏற்கனவே கட்சியுடைய பொதுச் செயலாளர் கோவையில் இருக்கக்கூடிய தனியார் கல்லூரிய அந்த மைதானத்தை பார்வையிட்டிருக்கிறார். அங்குதான் பூத் கமிட்டி முதல் மாநாடு என்பது நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டிருக்கூடிய நிலையில தொடர்ந்து 5 மண்டலங்களாக நடத்த திட்டமிட்டிருக்கின்றனர். இந்த முடிவும் எடுக்கப்பட்டிருக்கிறது. விரைவில் கட்சியுடைய தலைவர் அந்த முடிவை அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பார் எனவும் தமிழக வெற்றிக் கழக வட்டாரங்கள் தகவல் தெரிவிக்கிறது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.